ஹலோ ஹாய், சின்ன வாழ்க்கைலாம் ஹாய், பெரிய வாழ்க்கைலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி கிரகணம் இப்போ தான் கிரகணம் முடிஞ்சுது. நாங்கள்லாம் குளிச்சுட்டு ஆற்றெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டேன். அடுத்தது சுவாமியையும் குளிப்பாட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிட்டாரு. ஸோ இப்போது எல்லா சுவாமியும் நல்லா குளித்து க்ளீனாக விளக்கெல்லாம் தேய்ச்சி அடுத்து சுவாமி இடமும் சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சிட்டு இப்போ பேப்பர் மாற்றி எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் சுவாமிக்கு பூ வச்சு விளக்கேற்றிடலாம். காட்டுறேன் நான் ஒன் பை ஒன்றா. இன்றைக்கி கிரகணம் நாள் நான் எப்படி பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வீடெல்லாம் நீட்டாக பெருக்கி தொடச்சாச்சு, கிச்சனெல்லாம் துடைச்சாச்சு, எல்லாமே நீட்டாக. ஸோ இப்போ சுவாமி இடத்தெல்லாம் மட்டும் துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் இட்டுட்டு சுவாமியெல்லாம் நல்லா தேய்ச்சாச்சு. எல்லா சுவாமியும் பளிச்சுன்னு தேய்ச்சி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டுட்டு சுவாமி பூ வச்சுட்டு சுவாமி விளக்கேற்றிட்டு டிஃபன் பண்ண போகிறேன். சரி, அதை உங்கள்கிட்ட தான் காட்டலாமே, ஷேர் பண்ணிக்கலாமே தான். உங்கள் இடத்துலையும் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலாம், சந்தனம் குங்குமம் இட்டுக்கலாம். எல்லா சுவாமிக்கும் சந்தன குங்குமம் இட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா சுவாமிக்கும் இட்டுக்கலாம் சந்தனம் குங்குமம். டைம் ஆகிடுது வேறு டிஃபனுக்கு. நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக ரவா உப்புமா தான் பண்ண போகிறேன். டைம் ஆகிட்டேன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சுவாமிக்கும் நான் மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இட்டுட்டேன். இப்போ நான் சுவாமிக்கு பேப்பர் போட்டு அந்த எல்லா சுவாமியும் அடிக்கிட்டு விளக்கேற்றிட்டு காட்டுறேன். பூ வச்சுட்டு அபிஷேகம் பண்ணியாச்சு, எல்லாம் தேய்ச்சிட்டு சுவாமி எல்லாம் குங்குமம் சந்தனம் இட்டு எல்லாத்துக்கும் பூ வச்சிடலாம். பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுது. பூ வச்சுட்டு நம்ம விளக்கேற்றிடலாம். வெறும் ஆப்பிள் மட்டும் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தான் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். எல்லா சாமிக்கும் நிறையா பூ வச்சிடலாம். டைம் ஆகிடுது டிஃபனுக்கு வேறு. டிஃபன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, வெறும் ரவா உப்புமா தான் பண்ண போகிறேன். லேட் ஆகிடுது. இங்கேயே எல்லா சுவாமிக்கும் பூ வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா சுவாமிக்கும் அழகாக பூ வச்சிட்டேன். பூ வச்சு இப்போ விளக்கேற்றிட்டு சும்மா பழம் மட்டும் நைவேத்தியம் பண்ணிடலாம். விளக்கேற்ற போகிறேன். விளக்கேற்றிட்டு விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணியாச்சு. நான் இப்போது நைட்டுக்கு உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு வானலி அடுப்பில் போட்டுண்டு அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் தான் பண்ண போகிறேன், நீ கிரகணங்கிறதுனால. ஸோ வெங்காயம் இல்லாமல் வெறும் பச்சை மிளகா காஞ்ச மிளகா தாளித்து தான் பண்ண போகிறேன். தொட்டுக்கிறதுக்கு சட்னியும் இல்லை, வெறும் ஊறுகாய் போட்டு தான். எண்ணெய் காஞ்ச உடனே நான் இப்போ அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். 4 பச்சை மிளகாய் அப்படியே பிச்சுட்டு போட்டுருக்கேன். ஸோ பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, காரத்துக்கு இவ்வளோ தான். ஸோ காஞ்ச மிளகா போட்டுட்டேன். எல்லாம் நல்லா அந்த பக்கம் நான் எண்ணெயும் வச்சுருக்கேன். நான் 1.5 கிளாஸ் பண்ணுறேன். 1.5 கிளாஸ்க்கு நான் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் ரொம்ப உதிராக இருந்தால் மாமியாருக்குலாம் பிடிக்காது. அதனால் நான் 1.5 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ உப்பு போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இது நல்லா வறுத்துன்றேன். அந்த பக்கம் தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது.
ஸோ உப்பும் போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் தாலி கட்சி பெருங்காயப்பொடி கூட போட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த சைடு தண்ணி கொதிச்சுடுத்து. இப்போ நான் தண்ணி எடுத்து விட்டுக்கிறேன். அதில் பாருங்க கரெக்டாக இருக்கும். அது 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ். கொஞ்சம் ரொம்ப உதிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போய் இருக்கக்கூடாது. நார்மலாக சாப்பிட்ற ஸ்வீட்டில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் பாருங்க உப்புமா ரெடியாகிடுது. நல்லா வெந்தெடுத்து உப்புமா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் காலத்தில் நைட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. இட்லி ஆச்சு நேற்றுக்கு, காத்தால தோசை ஆகிடுது. ஸோ அதனால் உப்புமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது. நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட போகிறோம் உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் இருந்தது. ஸோ இதான் இன்றைக்கி நைட்டு எங்கள் காலத்தில். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.